வணக்கம். தமிழ் வேதியியன் சேனல்ல இன்னைக்கான டாபிக் வேதி வினை வேகவியல்ல பூஜ்ய வரிசை வினையில அரைவாழ் காலம் என்ன செய்யறோம், நம்ம கணக்கீடு செய்ய போறோம். அரை ஆயுட்காலம் இல்ல அரை வாழ்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆரம்ப செறிவு பகுதியாக குறைய எடுத்துக்கொள்ளு ஆகும் காலம் தான் அரை ஆயுட்காலம். ஒரு வினைபடு பொருள் எடுத்துக்கிட்டோம், அது எவ்வளவு கிராம் வேணா இருக்கலாம், அதுல பாதி குறையணும்னா எவ்வளவு நேரம் ஆகும், இதுதான் அரை ஆயுட்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா டி அப்படிங்கிறத டி ஹாஃப் அப்படின்னு வரையறை செய்யலாம், மாத்திக்கலாம். அந்த செறிவுங்கிறத என்ன செய்யலாம், நம்ம ஆரம்ப செறிவுல பாதியா மாறுறதுக்கான அந்த டைம் தான் என்னது, இந்த டி ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த கேடியோட மதிப்பை பூஜ்ய வரிசைக்கான வினைவேக மாறிலி இருக்கு இல்லையா, அந்த மதிப்பு அந்த ஃபார்முலா தெரியும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல கேடி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ, இது ஆரம்ப செறிவு, இது இறுதி செறிவு, வினைவேக மாறிலி, நேரம் எடுத்துக்கொள்ள ஆகக்கூடிய காலம். இது மொத்த வினை நடக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும், அரைவாழ் காலம் தான் வேணும். அப்படின்னா என்ன, இந்த டி ஹாஃப்னு மாத்திக்கலாமா, டீக்கு பதிலா டி ஹாஃப். அப்ப ஏங்கிறது எதுக்கு சமமா இருக்கும், ஏ நாட் பை டூன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஆரம்ப செறிவு பகுதியா குறையணும், அதுக்கான நேரம் தான் டி ஹாஃப். இப்ப டி ஹாஃப் கணக்கீடு செய்யணும்னா அதுல கிடைச்ச இந்த செறிவு அதோடைய ஆரம்ப செறிவோட பகுதியா குறைஞ்சிருக்கணும். அதான் இங்க போட்டிருக்கோம். இது ஒரு மோல், இது ஹாஃப் மோல் கழிச்சிங்கன்னா அரை மோல், மீதம் ஹாஃப் மோல் கிடைக்கும். டி ஆஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா டி ஆஃப் ஈக்குவல் டு இந்த கேவை கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க, ஏ நாட் பை 2k கிடைக்கும். இந்த 1/2 போடலாம், இல்லைன்னா சில இடங்களில் 50% கொடுத்துருப்பாங்க, டி 50% கொடுத்தாங்கன்னா அதுவும் ஏ நாட் பை 2k தான். இங்க பாருங்க டி ஆஃபும் ஏ நாட்டும் நேரடி தொடர்புல தான் இருக்கு, பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப டி ஆஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ நாட் போட்டுக்கலாமா, நேர்வீத தொடர்பு என்ன செய்யுது, குறிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரம்ப செறிவு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ பூஜ்ய வரிசை வினையில அதுக்கான ஆகும் அரை ஆயுட்காலமும் அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நேரங்கள்ல இந்த தொடர்பை வச்சு என்ன செய்யலாம், நம்ம ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன வரிசையை சார்ந்தது அப்படிங்கறத ஈஸியா கணக்கீடு செய்யலாம். அப்ப இங்க பாருங்க, டி ஹாஃபுக்கும் ஏ நாட்டுக்கும் இடையில நம்ம ஒரு வரைபடம் வரைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு நேர்கோட்டு வரைபடத்தை உனக்கு கொடுக்குது. அப்ப இங்க பாருங்க, டி ஆஃப் ஒய் அச்சில் எடுத்துக்கிட்டேன், ஏ நாட்டை எக்ஸ் அச்சில் எடுத்துக்கிட்டேன், ரைட்டா. இப்போ செறிவு மாற 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 செறிவு அதிகரிக்க அதிகரிக்க டி ஆஃப் மதிப்பு என்ன செய்யும், அதிகரிச்சுட்டே போகுது. இதுல சாய்வாக என்ன கிடைக்கும், 1/2k மதிப்பை நம்ம சாய்வா என்ன செய்யலாம், நம்ம கணக்கீடு செஞ்சுக்கலாம். அப்ப இந்த வரைபடம் குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பூஜ்ய வரிசை வினைக்கான அரை ஆயுட்காலம் மற்றும் அதோடைய செறிவுக்குள்ள தொடர்பை இது பதிவு செய்யுது. அப்போ பூஜ்ய வரிசை வினை அப்படிங்கிறது அதோடைய அரை ஆயுட்காலமானது ஆரம்ப செறிவு நேர்வித தொடர்புடையது, ஆரம்ப செறிவோட நேர்வித தொடர்புடையது. அப்படின்னா ஆரம்ப செறிவு எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அரை ஆட்கள மதிப்பும் அதிகரிச்சுட்டே போகுங்கிறது தான் இந்த தொடர்பு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.